வணக்கம். நான் இயக்குனர் ஏஎல் ராஜா பேசுறேன். என்னுடைய முதல் படம் நினைக்காத நாள் இல்லை. பார்த்திபன், தேவயானி, வடிவேல், ரகுமான் சார் நடிச்ச படம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில வெளிவந்த படம். எல்லாராலும் பாராட்டப்பட்ட படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீக்குச்சி. இது வந்து ஒரு கல்வியை வியாபாரமாக்கக்கூடாதுன்ற ஒரு சமூக ஒரு ஒரு விழிப்புணர்வு படமா அந்த படம் எடுக்கப்பட்டது. இதுவும் பரபரப்பா பேசப்பட்ட படம். ஸோ என்னுடைய 2 படத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையா இருக்கட்டும், சென்டிமென்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வடிவேலு அண்ணன் வந்து காம்பினேஷன் நடிச்சிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் படத்துல. பார்த்திபன் சாரும், வடிவேலும் சேர்ந்து நடிச்ச அந்த "ஹலோ யார் பேசுறது? நீ தான்டா பேசுற" அப்படிங்கிற காமெடி வந்து வேர்ல்டு லெவல்ல பேசப்பட்ட ஒரு காமெடி. இன்னைக்கும் அந்த படம் வந்து எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு படமா இருக்கு. அதே மாரி தீக்குச்சி. தீக்குச்சியில பார்த்தீங்கன்னா, வடிவேலு அண்ணன் வந்து நரிக்கிறவரா நடிச்சிருப்பாரு. அந்த காக்கா சொல்ற காமெடிலாம் ரொம்ப பரபரப்பா ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி. இன்னைக்கும் சேனல்ஸ் அடிக்கடி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜர்னல்லேருந்து மாறி நான் தெலுங்குல போய் ஒரு படம் பண்றேன். அக்கிரவான்னு ஒரு படம். அந்த படத்துல சேகரி சார் வந்து எனக்கு வாங்க தெலுங்குல படம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன அவர் தான் கூட்டு போனாரு. அவர் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பூஜை எங்க பூஜையோட போட்டோம். அந்த பூஜையில ஃபர்ஸ்ட் கிளாப் அடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்ல ராஜமௌழி சார். ஸோ அவங்களுக்குலாம் இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கணும். அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தப்போ தான், ஒரு சின்னதா ஏற்கனவே மனசுக்குள்ள இருந்த ஒரு விஷயம். ஒரு ஓன் புரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, இந்த சூரியனும் சூரியகாந்த் திரைப்படத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வந்தேன். ஒரு அருமையான திரைக்கதை, கதை, வசனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டான ஒரு விஷயம். ஆ இன்னைக்கு எவ்வளவோ சமூக நோக்கத்தோட எடுக்குறாங்க. ஸோ, அதில கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை எதுன்னா, சூரியனும் சூரியகாந்தியும். ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா, அப்புக்குட்டி ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். அவர் வந்து எனக்கு நல்ல நண்பர் தான். தூக்கிச்சுடர்ல நடிச்சிருக்காரு. ஸோ, இப்ப அவர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் வச்சு ஒரு படம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னன்னா, ஒரு நல்ல நடிகர். ஒரு ஒரு சீரியஸா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலன்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதே மாரி பார்த்தீங்கன்னா, என்னுடைய குருநாதர் சந்தானபாரதி சார். அவர வந்து இந்த படத்துல நடிக்க வைக்கணும்னு ரொம்ப நான் மெனக்கெட்டு நடிக்க வச்சிருக்கேன். அவர பத்தி உங்களுக்கு தெரியும். வில்லனா நடிச்சிருக்காரு. நெறைய நகைச்சுவை காட்சி நடிச்சிருக்காரு. ஸோ, இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இப்படி இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திறமையானவங்கள செலக்ட் பண்ணி இந்த படத்துல எடுத்திருக்கோம். இந்த படம் நகைச்சுவையிலும் சரி, சென்டிமென்ட்லயும் சரி, ஆக்ஷன் எல்லாத்துலயுமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து எவர்கிரீனா இருக்கு. ஸோ, மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் நிச்சயமா இருக்கும். வர ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்த படம் திரையரங்குல வருது. மக்கள்லாம் வந்து தியேட்டர்ல பார்த்து இந்த படத்த பார்த்து பாராட்டி, இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய படத்துல சப்போர்ட் பண்றீங்க. அதே மாரி சின்ன படத்துக்கும், கதையுள்ள படத்துக்கும் ஏன்னா இந்த மாரி படங்கள் தான் வந்து மக்கள்ட்ட போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கருத்த சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும். அத வந்து மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த படத்துக்கு சூரியன் சூரியகாந்த் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு குடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சூரியன். அதான் தலைப்பே. சூரியன், சூரியகாந்த். ஸோ இப்ப சூரியனும் சூரியகாந்த் தலைப்பு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பேருக்கு தெரியாது. இது சவுத் சைடு இருக்கிறவங்க நல்லா தெரியும் அப்படின்னா, சூரியன், சூரியகாந்த் சொன்னாவே ஒரு லவ் பேஸ்டான ஒரு கதை அப்படின்னு தெரியும். சூரியன் உதிக்கிற திசையெல்லாம் அந்த சூரியகாந்தி இப்போ திரும்பி பார்க்குமா. அது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க. காலகாலமா பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த சூரியகாந்தி வந்து சூரியன் லவ் பண்ணுன்னு கிராமத்துல பேசுவாங்க. ஒரு விளையாட்டுத்தனமா பேசுவாங்க. அது உண்மை. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, காலையில அந்த சூரியன் உதிக்கிறப்போ அந்த சூரியகாந்தி பூ வந்து அப்படியே அந்த சூரியன் நோக்கியே இருக்கும். சூரியன் அப்படியே மேற்கு பக்கம் வர பார்த்தீங்கன்னா, அந்த சூரியகாந்தி பூ அதே மாரி போய் அந்த சூரியன் மறைஞ்சோனே இந்த பூவ தலை குனிஞ்சு படுத்துரும். ஸோ இதுக்குள்ள ஒரு உறவு இருக்குன்றது விஷயம் வந்து சவுத் சைடு எல்லாருக்குமே தெரியும். ஒரு லவ் பேஸ்டான கதை அப்படிங்கிறது தான் இந்த கதையும் அப்படி. இந்த கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பிரச்சனையே கொண்டு வரும். எல்லாருமே என் ஜாதி வசத்தி, உன் ஜாதி வசத்தின்னு பேசிட்டு இருக்காங்க. அது கொடி பிடிக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வழி வழியா ஒரு பகைமை உண்டு பண்ற மாரி இருக்கு. இது வந்து அப்படி இல்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பறைசாற்றுகிற ஒரு வித்தியாசமான கதைக்களமா அந்த படத்த சூரியனும் சூரியகாந்தி படத்த எடுத்திருக்கோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் அதான் சொல்லுவாங்க. சூரியன் கேரக்டர நடிச்சிருக்கிற விக்ரம் சுந்தர் வந்து ரொம்ப திறமையான ஒரு ஆர்டிஸ்ட். இவர வந்து நான் அறிமுகப்படுத்துறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அவர் இந்த படத்துல நடிச்சத பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுவார். வணக்கம். என் பேர் விக்ரம் சுந்தர். இந்த படத்துல சார் என்ன அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது வந்து சார் சொன்ன மாரி ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ட் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு. இப்போ நெறைய பெரிய பெரிய படங்கள் வருது. ஒரு என்டர்டெயின்மென்ட் அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. பட் ஸ்டில் சமூகத்துல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அத நம்ம இன்னும் தீர்வு காணாம தான் இருக்கோம். அந்த மாரி ஒரு விஷயத்த தான் சார் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஒரு ஸ்டோரி ஆக்கி, அந்த ஸ்டோரிய வந்து நல்ல ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு காமெடி ஆகட்டும், ஒரு அழுத்தம், ஆழ்மையான கருத்து இருக்கட்டும், ஒரு மத்த விஷயங்கள், ஒரு பாட்டு, என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு படமா குடுத்திருக்காரு. படம் வந்து நல்ல வில்லேஜ்ல, டவுன்ல எடுத்த ஒரு நல்ல ஃபீலிங். நல்ல லொகேஷன்ஸ் அருமையான இடத்துல பண்ணி,
நல்ல ஹெவியான கருத்துள்ள வசனம்லாம் போட்டு எடுத்திருக்காரு. இதுக்கு உங்க ஆதரவை நீங்க வந்து கண்டிப்பா கொடுக்கணும். இல்லை விக்ரம், இந்த இந்த படத்தில் அந்த கதையை நான் சொல்லும்போது ஒரு சில காட்சியில் வந்து எமோஷன் அடிக்கணும்னு சொன்னேன் உங்களுக்கு, இல்லையா? சொல்லப்போ நீங்களும் வந்து எமோஷன் நடிச்சீங்கல்ல, நடிச்சப்போ எந்த வசனம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அது ஒரு இந்த அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு ஆ ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ம் ம் ரொம்ப அதை எப்படி சொல்லலாம்னு எனக்கு தெரியல. சொல்லலாம், தப்பு கிடையாது. அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கதாநாயகி வந்து அவங்க வந்து நான் உன்னோட அடிமை அந்த சூரியகாந்தி அப்படின்னு அவங்க கேரக்டர். சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு, இல்ல அடிமைன்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு அம்பேத்கர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. நானும் நீயும் சமம் தான். அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்டான ஒரு பாசம் தான். யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்கோம். அது பேசும்போதே உண்மையிலேயே அந்த ஒரு ம் ஃபீல் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் அந்த சூரியகாந்தி கேரக்டர் வந்து சூரியனை வந்து நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு, இப்போ வாழ்க்கை 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் மீட் பண்ணாங்க. சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா, சூரியன் கேரக்டர் வந்து அந்த சூரியகாந்தி பூவே வந்து பிரசன்ட் பண்ணுவாரு. அப்போ அந்த சூரியகாந்தி கேரக்டர் அத வாங்கிட்டு ஃபீல் பண்ணும். ஃபீல் பண்ணிட்டு சொல்லும். அந்த உடனே என்ன பண்ணும், அந்த பூவ எடுத்து இவர் காலடியில வச்சு, இந்த சூரியகாந்தி வந்து அந்த சூரியனுக்கு அடிமை. நான் வந்து உங்களுக்கு அடிமைன்னு சொல்லும். அப்பதான் இந்த டயலாக் வந்து அங்க வரும். என்ன சொல்லுவாங்கன்னா வரும். ஸோ அப்பதான் சொல்லுவாரு, இல்ல இல்ல நீ அடிமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து சட்டத்தை எழுதும் போதே அடிமைங்கிற வார்த்தையை அகராதி தூக்கி எறிஞ்சிட்டார். ஸோ யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, எல்லாரும் சமங்கிறத ஒண்ணுதான் சொல்லுவாரு. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்சாப்ல. அது எல்லாராலும் அந்த சுத்தி வேடிக்கை பார்த்த அத்தனை பேருமே ஒரு ஃபீலிங்கான கைத்து கிளாப்ஸ் அடிச்சாங்க. அந்த நடிப்பை திறமையா கொண்டு வந்த விக்ரம் சுந்தர் ஒரு நல்ல நடிகராக உருவார் ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்க விக்ரம்? ஸ்டண்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. சார் வந்து அந்த அந்த ஸ்பாட்லயே கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிறைய அடிபட்டுச்சு. செருப்புலாம் அறுத்து போயிடுச்சு. நல்லா இந்த தண்ணி, ஆறு, முள்ளு, கல்லு எல்லாத்துலேயும் ஓடி ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு, செருப்பு கிழிஞ்சு, காலில் முள்ளு குத்தி ரத்தம் வந்து உழைத்து தான் அதை பண்ணியிருக்கோம். பட் அவுட்புட்டை பார்க்கும்போது அந்த வலி எதுவுமே தெரியல. நல்லா நீட்டாக வந்திருக்கு. அதுதான் சார் ஃபைட்டு. அதுல சார் சாங்ஸ் சார் இப்போ சார் உங்களுடைய முந்தைய படமே காமெடி ஜாஸ்தி இருக்குது எப்படி சார்? ஆ அததான் சொல்ல வந்தது. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நான் நான் பண்ணது எல்லாமே வந்து பரவலாக பேசப்பட்ட படங்கள் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பெரிய ஆர்டிஸ்ட் தான் பண்ணிருக்கேன். அது பார்த்திபன் சார், வடிவேலன் வந்து என் படத்தில் கண்டினியூஸாக நடிச்சாரு. ஸோ அது முக்கிய காரணம் என்னன்னா, என்னுடைய கதாபாத்திரம் வந்து அவரை ரொம்ப ஈர்க்கும். அவரே சொல்லுவார் எல்லாமே. எல்லாமே நான் வந்து நடிக்கிறேன். பட் நீதா ராஜா வந்து எனக்கு அந்த ஒரு கேரக்டரா நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியால வந்து பேர் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டரா நடிச்சார். இன்னைக்கான படத்தை வடிவேலன். அவர் என்ன சோசியல் அவர் உள்ளவர்ன்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காகவே ஃபுல் நகைச்சுவை நம்ம கொண்டு போயிருக்கோம். அது கொண்டு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்திபன் சார் அவர் மீட் பண்ணாங்க. அங்க அப்ப எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான். அது வந்து என்ன பார்த்திபன் சார் சொல்லி அவருக்கு லீட் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துல அங்க உருவாக்கி ஏவில எடுத்தோம் நம்ம படம். ஹலோ யார் பேசுறது அப்படின்ற ஒரு காமெடி. அது வந்து மிக பரபரப்பா வந்து பேசப்பட்டுச்சு. பயங்கர ரசிக்கப்பட்டுச்சு. நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கலை நிகழ்ச்சி கூட லண்டன்ல கூட அந்த காமெடி பத்தி 2 பேரும் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது பரவ பேசப்பட்டது. அதே மாதிரி வடிவேலன் தீக்குச்சியில பார்த்தீங்கன்னா நரிக்கரும் நடிச்சிருப்பாரு. ஏன் நரிக்கரும் நடிக்க வச்சோம் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிக்கிறது பேசுறதா வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்கள படிக்க கொண்டு வரணுன்ற மாதிரி நம்ம ஆரம்பிச்சோம். அதனால வந்து சொன்னாரு, அவரு பண்ண ஒவ்வொரு விஷயம் பையனை வந்து காலேஜ் சேர்த்துட்டு அந்த எல்லா கூட்டமே வருவாங்க காலேஜுக்கு. காக்கா சொல்லுவாங்க. அந்த காமெடிலாம் பார்த்தீங்கன்னா எவர் கிரீனா இருந்தது. ஸோ அந்த கேரக்டரை ஒன்றி பண்ணக்கூடிய கடைசியில கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் அழ வச்சிருப்பாரு வடிவேலனை. ஐயா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுயா, எங்களெல்லாம் படிக்க வைங்கன்னு அழுவாரு. அந்த மாதிரி அதே ஒரு கேரக்டராகவும் நகைச்சுவையாகவும் என் படத்துல வடிவேலனை கலக்கியிருக்காருங்க. ஸோ அதை தாண்டி இப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஒரு படம் பண்றோம். அப்புக்குட்டி, சந்தான பாரிசார், ராஜசிம்மன் இப்போ எல்லாமே நல்லா நடிக்கக்கூடியவங்க தான். ஆனா எப்படி நம்ம நகைச்சுவையை கொண்டு வருதுன்னும் போது, நான் பேசிக்கலாவே ட்ராக் எழுதுறவன். நகைச்சுவை அழகா கொண்டு கதைகள் திணிப்பேன். அதே மாதிரி இந்த படத்துல அப்புக்குட்டியும் சந்தான பாரிசார் நகைச்சுவையில கலைக்கு எடுத்திருக்காங்க சார். சந்தான பாரி சொல்லவே வேணாம். மைக்கேல் மதன காமராஜர்லாம் வந்து எக்ஸலண்டா பண்ணியிருப்பாரு. அது அந்த தான் எனக்கு ஞாபகம். ஏன்னா என்னோட குருநாதன் அவர் படத்துல ஒப்பனதுனால எனக்கு அப்பயே வச்சு பண்ணணும். இது வந்து குரு காணிக்கையாக தான் நான் சந்தான பாரிசார் அறிமுகப்படுத்திருக்கேன். 2 பேரும் காமெடியில கலக்கிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 10 இடத்துல மக்கள் வந்து ரொம்ப ரசிப்பாங்க காமெடியில. சார் உங்க படத்துல டைட்டிலும் சரி, பின்னாடி யூஸ் பண்ற அந்த கலரும் சரி, எல்லாமே கருப்பு சிவப்பு இருக்குது. ஸோ நீங்க டிஎம்கேக்கு ஏதாவது சப்போர்ட்டிவா ஏதாவது பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? சார் டிஎம்கே சப்போர்ட்னு சொல்றத விட சார் நான் பிகினிங் வந்து நான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு ஒன்று இருக்கு. நான் வந்து ரொம்ப சோசியல் அவேர்னஸ் சொல்லுவேன். 2வது தமிழ் இலக்கியம் படிச்சதுனால வந்து கலைஞருடைய பேச்சுலாம் எங்க அப்பாவே எல்லாமே டிஎம்கேல இருந்தவங்க தான். ஸோ அதனால நாங்கள் டிஎம்கேக்கு நிறைய உழைச்சிருக்கோம். அதெல்லாம் சொல்ற விஷயம்லாம் வேணாம்.
நான் படிக்கிற சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கட்சியிலேருந்து கொஞ்சமான விலகி, ஆனால் இன்னைக்கும் வந்து நம்ம பற்றோட தான் இருக்கோம். அது இருக்கு. அதை தாண்டி நம்ம பகுத்தறிவு வர பார்த்தீங்கன்னா எது சரி எதுன்னு தப்புன்னு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சினிமா மட்டும் நேசிக்க ஆரம்பிச்சோம். ஸோ சினிமாவில் நம்ம என்ன கருத்து சொல்ல முடியுமோ அதை மட்டும் கருத்து சொல்லி ஆகுன்ற ஒரு கடைசியில் இருந்தேன் நான் கண்டிப்பாக. அம்பேத்கர் பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அவர் வந்து இந்த ஜாதியை பத்தின இது மட்டும் இல்லாம கல்வியை பத்தின நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க ஏன் அதை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க? இல்லை சார், நான் பேசியிருக்கேன். அதுதான் தீக்குச்சி. தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா கல்வியை வியாபாரமாக்கறனால மாணவர்கள் பெற்றோர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. தயவுசெய்து அந்த படத்தை வந்து ஏறிக்கிட்டீங்கன்னா அந்த படம் அந்த சூழலில் பரபரப்பாக பேசப்படுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதான் சேர்க்க வேண்டிய விஷயம் ஒரு தயாரிப்பாளர்கள் அதை அவங்க வீக்கை விட்டனால தான். ஆனால் இன்னைக்கு அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கு. அந்த படத்தை தான் பார்த்தீங்கன்னா பைரவன் எடுத்திருப்பாங்க. எனக்கு 1000 ஃபோன் வந்துச்சு. இன்னைக்கு நீ தீக்குச்சி படத்தை பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க, எக்ஸலன்ட் மூவி, பட் பைரவன் தான் சில சீன் எடுத்திருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் ஆச்சு அதை பற்றி யாருக்கு தெரியாது. இதான் உண்மை. இந்த படத்துல மேலத்தூர் கீழத்தூர் மாதிரியான இது இருக்கா? இல்லை சார், அந்த மாதிரியான நான் கொண்டு வருவேன் இல்லை சார். இது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா என் ஜாதி தான் வசதி சினிமாவில் ரொம்ப ஜாதி வந்துருச்சு. எங்கே போனாலும் ஜாதி இல்லாத இடமே இல்லை. ஒரு ஜாதி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவன் சப்போர்ட் பண்ணுறாங்க. இடையில அதாவது ஒரு 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 சோசியலிசமாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது இப்போ முடியாத சூழ்நிலை சினிமாவில் ஆகிப்போச்சு. ஸோ அதை சினிமாக்குள்ளே ஜாதி வேண்டாம் அப்படிங்கிறத மறைமுகம் வலியுறுத்துறதும், ஒரு ஜாதி வந்து ஒரு திறமையில ஒன்று எங்கே நசுக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா திறமையில முக்கியம் கிடையாது, என் ஜாதியாக தான் உள்ள வாண்டான், இதை உடைக்கணுங்கிறது தான் சார் இந்த படத்தோட கருத்து. ஒன்றாம் ரிலீஸ் பண்றீங்க. அந்த டேட்ல வந்து அந்த கண்ணு பெரிய படம் தான் சில படம் வருது. உங்களுக்கு எத்தனை தியேட்டர் கிடைச்சிருக்கு? எந்த அளவுக்கு உங்களுக்கு? அதான் சார், நாங்கள் வந்து என்ன நிறைய பேர் வந்தாங்க. இப்போ என்கிட்ட இந்த படம் பண்ணுறதை தாண்டி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன படங்கள்லாம் வேணாங்க சார், நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்படி கேட்டாலும் ரொம்ப அடிமாட்டு கேட்குறாங்க. இதை தாண்டி என்ன பண்ணலாம், சரி இப்போ பிஸ்னஸ் இல்லையா, ஆமாம் சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்ன்றாங்க. ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஓன் ரிலீஸ் தான் சார் பண்ணி ஆகணுன்றாங்க. ஓன் ரிலீஸ் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 50 ஒரு தேவைப்படுது. நான் பரவாயில்ல பண்ணணும், இல்லையா 20 லட்சம் செலவு பண்ணணும். சரி ஓன் ரிலீஸ் பண்ணுறோம், தேட்டர் சின்ன படத்துக்கு தேட்டர் கொடுக்குறதா சார் அந்த ரிஸ்க். இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம வந்து தேட்டர் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், சிண்டிகேட், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி குறைஞ்சபட்சம் ஒரு 60 தேட்டரில் பண்ணிட்டு ஒரு வெறித்தோட மூவ் பண்ணிட்டு இருக்கு சார் அந்த படத்துக்கு. சார் இந்த படம் நீங்க நடிச்சிருக்கீங்க, காரணம் என்ன சார்? பேசிக்காகவே சார் நடிக்கின்ற என்ன நான் ஆரம்பத்துலேருந்தே உண்டு. நான் ஒர்க் பண்ண சின்ன மாப்பிள்ளை எல்லாமே வெற்றி படம் தான். ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே சின்ன மாப்பிள்ளை, மகாநதி, வியட்நாம் காலனி, எங்கிருந்தோ வந்தான், அப்புறம் சூப்பர் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை, அது படத்தில் நான் தான் கோட்டேட்டர், அதுக்கப்புறம் கண்ணு போதே கேப்டன் சாப்பிடுறது. இப்படி ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொதப்பினா நான் அப்படி நடிச்சிருவேன் அதை. ஏன்னா டைம் போச்சு வேறு வழி இல்லை அப்படின்னா என்ன அன்னைக்கு வச்சு சார் அதை அன்னைக்கு அப்படின்றாங்க நடிச்சு. நீங்கள் பார்த்து இப்பவும் பார்த்து செங்கோட்டை படத்தில் விஜயகுமார் சார் நடிச்சிருப்பேன், சேஷன் கேரக்டர் கூட இருப்பேன். ஏன் சார் நமக்குன்னு சரியான ஆட்சி இல்லை, அது நான் அந்த ஒரு அப்பவும் பரவ பண்ணுறாங்க தான் பேசுகிறேன் படத்தில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கண்ணோட போதை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பேன் நான். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து நிறைய ட்ராமாவில் பண்ணோம், பெஸ்ட் ஆர்டிஸ்ட் பெஸ்ட் டைரக்ஷன்லாம் பண்ணி அப்படி தான் சினிமாக்கு வந்துடும் சார். சினிமா சாதாரண வரல. இந்த படத்துல நீங்க வடிவேல கேட்டிருக்கீங்களா? அவர் ஏதாவது பேசுறீங்களா? இல்லை சார், அதுக்கான பட்ஜெட் நம்ம இல்லை. அதனால் வந்து பேசிக்காகவே நான் வந்து ஸ்கிரிப்டோடையே வந்து நான் வந்து காமெடி கொண்டு வந்துட்டேன் ஹியூமரா. ஸோ அதனால் வந்து வடிவேல நான் வந்து பண்ணாது பட்ஜெட் வேறு தாண்டி இருக்கும் அப்படிங்கிறனால இவங்க காம்பேக்டாக ஒரு காமெடி. அந்த காமெடியில் பார்த்தா எல்லாரும் கைத்தறி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே. சரிங்க, சார் ஒரு அந்த அப்ரோச் படத்துல பண்ணீங்களா? ட்ரைலர் பார்க்குறப்ப ஆ. சினிமா ஸ்கிரிப்ட் மாத்துறது எப்படி சார்? அதுதான் சார் சினிமா ஸ்கிரிப்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்க இணை துணை இயக்குநராகட்டும், என்ன மாதிரி டேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து எப்படியாவது டேரக்டர் ஆகணும் உள்ளே வராங்கல்ல. அப்படி உள்ளே வரும்போது ஆக்சுவலாக வந்து இது எப்போ அந்த கதையை எழுதுறான்னு கேட்டிங்கன்னா பார்த்திபன் சார் வந்து கதை திரைக்கதை டேரக்ஷன் பண்ணா பாருங்க, அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் விஷயம். நான் அதுக்கு முன்னாடி யோசிச்ச கதை டேரக்டர் நான் பார்த்திபன் சார்ட்டே சொல்லியிருக்கேன், அந்த விஷயம் சொல்லியிருக்கேன். பார்த்திபன் சார் டைட்டில் வைக்கும்போது தீக்குச்சி கூட நான் யோசிச்சேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அப்படி ஒவ்வொரு டைட்டிலுக்கு ஒரு வார்த்தை சூரியன் சொல்லும்போது கூட எக்ஸலண்டான இது. அவர் தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணார் இந்த படத்துக்கு. சூரியன் படத்துக்கு பார்த்திபன் சார் நன்றி சொல்லி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பசங்க வந்து ஏதாவது மெசேஜ் சொல்ல முடியுமான்னு தான் சார் நம்ம வந்து சினிமானா ஒரு டேரக்டர் வராங்க இல்லையா. அதனால வந்து அப்புக்குட்டி அப்படின்னா ஒரு டேரக்டராக ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது மனசுல கப்புக்குன்னு பஞ்சு. இது அந்த ஃபேஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நிற்க வைப்பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கேரக்டரை வந்து நிற்க வச்சிருப்பாப்புல. அவங்க அம்மா ஒரு இடத்துல கேட்பாங்க, ஏப்பா நான் சாகுக்குள்ள டேரக்டர் ஆகிடுவேன்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப மயிர் குச்சிரியான ஒரு விஷயம். அதனால இப்படி ஒவ்வொரு சென்டிமெண்ட் காட்சியாக இருக்கட்டும், அவர் மூவ் பண்ணுற விஷயம், காமெடி எல்லாமே எக்ஸலண்ட்டாக அப்புக்குட்டி பண்ணியிருப்பாங்க. அதை பேசினேன். ஸோ என்ன கேட்டினா சினிமாவுக்கு அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அந்த சொல்லியிருக்கேன், அந்த வழியை சொல்லியிருக்கோம். சார் எனக்கு ஐடியா இருக்குது சார், அந்த பார்க்க வர அவங்களுக்கு ஐடியா இருக்குல்ல. ஏன்னா நான் வந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, எல்லாருமே ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஸோ அது கூட சேர்க்கறதுக்கான காலகட்டம் நம்ம வந்து முயற்சி பண்ணி அதை தோற்று போய் சரி வேணா பரவாயில்ல அப்படின்ற முயற்சியை விட்டாச்சு. கரெக்ட் சார், பேட்டி கொடுக்கறது இப்போ நம்ம அந்த நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஒரு 4-5 மாதம் ட்ரை பண்ணேன். சார் கூட கூப்பிட்டேன் ஆடியோ லான்ச்சுக்கு வர மாதிரி இருந்தார். அவரும் ஏன்னா அவருடைய பிரச்சனை வந்து டீன்ஸுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அவரால் வர முடியல. ஸோ
ஸோ அதனால தான் அது இதாச்சு. இப்போ எல்லாரும் கூப்பிட்டு காட்டுற அளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த தேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம். படத்துல பாடல் சார் பாட்டு ஒவ்வொரு பாட்டுமே வந்து இதில் 4 பாட்டு நானே எழுதியிருக்கேன் சார். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் யோசிக்கும் போதே பாட்டு நானே எழுதிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து படம் பண்ணும்போது எனக்கு தெரியும் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் ஒரு விஷயத்தில். பாட்டு ஹிட் ஆகலைன்னா டேரக்டருக்கு சொதப்பிட்டா இருப்பான்னு சொல்கிறாங்க. பாட்டு சரியில்லைங்க அப்படின்னா டேரக்டருக்கு மியூசிக் எடுத்து வேலை வாங்க தெரியல அப்படிம்பாங்க. இதை நான் வந்து எல்லா இதுலையும் கேட்டால் வந்துட்டு அப்படி இல்லாமல் இதை நம்மளே பண்ணி ஆகணுன்ற விஷயம். ஏன்னா நான் தமிழ் இலக்கியம் படிச்சதுனால வந்து எனக்கு அது விஷயம் மட்டும் இல்லை. நான் மியூசிக் டேரக்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் 2 பேருமே பாட்டு எழுதுறது அதுக்கே டியூன் போட்டு தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எல்லா சாங்குமே ஹிட். நீங்கள் கேட்டுனா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை வந்து எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணோம். அது எக்ஸ்ட்ரானாக இருக்குது. இதில் என்ன ஜாதி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு ரொம்ப பரபரப்பாக இருந்திருக்கு சார். ஆமாம் கண்டிப்பாக அவர் வரதா இருந்தது. அவர் கொஞ்சம் சின்ன வேலை வர முடியல. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து அது இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்புசாமியும் ஐயனார்ன்ற 2 கேரக்டர் எனக்கு தெரியும். உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக வில்லேஜ்னாவே வந்து மதுரை பேசுது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை பேசுனாவே ஐயனார் கருப்புசாமி மறக்க முடியாத கேரக்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி 2 கேரக்டர்ஸ். அந்த 2 கேரக்டரில் அந்த கேரக்டர் அடிக்கிறது யாருன்னா ஒருத்தர் செலக்ட் பண்ணு நினைக்கிறப்ப தான் அந்த வாய் பேச முடியாத காது கேட்காத அந்த ஸ்ரீகரியை நான் வந்து புக் பண்ணேன். ஏன்னா இது நம்ம எப்போ சேலஞ்சிங்காக பண்ணுறோமே, ஏன் அவருக்கு ஒரு வாழ்க்கையை அது அமையக்கூடாது, அவரை வச்சு நம்ம வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு முயற்சி எடுத்து அவர் நடிக்க வச்சேன். அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த சூரியனும் சூரியகாந்தன் படத்தோட இன்னொரு பங்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கதையை யோசித்தோம். கதையை இப்படி தான் எடுக்கணுன்றதை யோசிச்சிட்டோம். ஆனால் அதை கேமராக்குள்ள கொண்டு வந்து அதை விஷுவலைஸ் பண்ணும்போது அதுக்கு தகுதியான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய என்னுடைய சப்போர்ட்டான ஒரு ஆள் என்னன்னா இந்த கேமராமேன். இவருடைய பேர் திருவாரூர் ராஜா. என் பேர் ராஜா, அவர் பேர் ராஜா. ஸோ ரொம்ப திறமையான ஒரு கேமராமேன், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். இப்போ அவரை பற்றி அவரே சொல்லுவார். சொல்லுங்க. வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் சொந்த ஊர் திருவாரூர். நிறைய பேச முடியல. நான் வந்து ரஜினி சார் நடிச்ச மனிதன், வேலைக்காரன், ராகவேந்திரன், மிஸ்டர் பாரத், தர்மத்தின் தலைவன், கமல் சார் நடிச்ச ஜப்பானிய கல்யாணம், உயர்ந்த உள்ள பேர் சொல்லும் இல்லை, அந்த ஒரு நிமிடம், ராங்கி சார் நடிச்ச மருதுபாண்டி, வெள்ளையத்தேவன், அர்ஜுன் சார் நடிச்ச பிரதாப் சேவகன், சிவாஜி சார் நடிச்ச வாழ்க்கை, நாம் இருவர், பிரபு சார் நடிச்ச ராஜானி வாழ்க்கை, எல்லா படங்களும் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். ஈராஜன் எந்த கேட்கலன்னு ஒர்க் பண்ணேன். இங்கிலீஷ் படம் 2 படம் ஒர்க் பண்ணி, அந்த ட்ரப் ஆஃப் சண்டுகான் இங்கிலீஷ் 2 இங்கிலீஷ் படம் ஒர்க் பண்ணி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இவ்வளவும் பண்ணியும் எனக்கு யாரும் கேமரா சான்ஸ் தரல. நானும் போராடிட்டு இருந்து ஜெயிச்சிருவேன் நானும் போராடிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சூழ்நிலை சாரும் தப்பு கிடைச்சிச்சு. அவர்தான் எனக்கு முதல் படம் கொடுத்துருக்காரு. அவருதான் நான் என்னோட முதல் நன்றியை சொல்லணும். படம் நல்லபடியா வந்திருக்கு. எல்லாம் பாருங்க. இது கிராமத்து சூழ்நிலை தான் படம். இது பெரும் பிரம்மாண்ட படத்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த படம் சின்ன படமா இருந்தாலும் அது மிகப்பெரிய படமா வரும். நல்லா இயற்கை சூழ்நிலை பண்ணியிருக்காங்க சார். அது சாங் பண்ணியிருக்காங்க. இயற்கை எனக்கு ஒத்துழைச்சது. நல்லா லைட்டிங் இருந்துச்சு. அவைலபிள் லைட் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். இன்டீரியர் ஒர்க்கில் என்னென்ன லைட்ஸ் கொடுத்தாங்களோ அதை வச்சு நிவர்த்தி பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கிறேன். அப்படி நான் சொல்றதை விட படம் பார்த்து நீங்க எல்லாரும் சொல்லணும். படம் நல்லபடியாக ஓட வைக்கணும். அது சிறப்பான வாய்ப்பு நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும். தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. வீடியோலேயே ஏதாவது அதெல்லாம் பார்த்துடாதீங்க படத்தை. அவ்வளோதான். இந்த அண்ணனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு கலைஞன். எனக்கு கேட்டிங்கன்னா நான் தீக்குச்சி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் சதீஷ்குமார்னு ஒரு கேமராமேன் அறிமுகப்படுத்தினேன். அதுதான் அந்த படத்தில். அவர் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டிஎப்டி ஸ்டூடெண்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் நான் தான் அவரை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தேன். சொன்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்தேன். அந்த தீக்குச்சி அந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய பெரிய படம் பண்ணார். மேலான பேராண்மை நிறைய அது பெரிய ஹிந்தி படம் வரைக்கும் போயிட்டு பண்ணிட்டாரு. பட் அவர் கூட இந்த மாதிரி சொன்னது இல்லை. இங்கே வந்து நம்ம நிறைய பேரை அறிவுப்படுத்திருக்கோம். என்னுடைய அசிஸ்டன்ஸ் நிறைய 3 பேரும் டைரக்ட் பண்ணிருக்காங்க. என்கிட்ட கடைசி அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணவர் தான் ஏஎல் விஜய். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஏன் இங்கே சொல்ல வரேன்னா அந்த மாதிரி இவரும் அந்த எஸ்ஆர் சதீஷ்குமார் ஒரு பெரிய டேரக்டராக வரக்கூடியவர். நான் முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் பட கேமராமேன் யாருன்னா ரவுனா ரெட்டி சார். ரவுனா ரெட்டி பற்றி எல்லாருக்குமே தெரியும். கே பால்சனுடைய 50 படத்துக்கு அவர் தான் கேமராமேன். ஸோ அவர் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து புன்னகைவன் படம் பார்க்குறப்போ இவர் தான் அந்த கேமராமேன் வைக்கணும் முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட் படத்தில் அவர் கேமராமேனாக வந்து எனக்கு நான் கொண்டு வந்தேன். அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். என்ன கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் சொன்னால் போதும், க்ளோஸ்அப்புக்கு 1 hour டைம் எடுப்பாங்க. லைட்டு அதை வச்சு டேக் போகிறப்போ பார்த்தீங்கன்னா சார் ஒரு நிமிஷம் சார் அது கொண்டு அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. ரகுவா ரெட்டி சார் சொல்லி திரும்ப 5 நிமிஷத்துலேயே ரெடி சார் இருப்பார். அப்படி எக்ஸலண்டான கேமராமேன் ஒர்க் பண்ணேன். ஸோ அவரே சொல்லுவார் யூ ஆர் எக்ஸலன்ட் டைரக்டர் சொல்லி.
எனக்கு நான் அவ்வளோ படம் பண்ணாலும் திருப்தி இல்லை. ஏன்னா டக்குன்னு ஷார்ட் சொல்கிறது தான் டேரக்டர். ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம் 1000 வசதிகள் வரும், வாய்ப்பு அதுதான். எனக்கு அப்படி இல்லை. நான் கமல் சார்ட்ட கற்றுக்கிட்டது, நான் வந்து சந்திரா பாஸை கற்றுக்கிட்டதெல்லாம் எனக்கு அப்படியே உடம்புல ஊறி போன விஷயம். ஷார்ட்ஸில் யோசிக்கிறது தெரியும், கூட பண்ண அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஈடு கொடுத்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் அப்படி அழகாக லட்டாக எடுத்து கொடுத்த திருவா ராஜா சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சொல்ல ஓடுவார் ஒரு விஷயத்துக்கு, அங்கே ஒன்று இங்கே ஒன்று கரெக்ட் பண்ணி நம்ம நடிக்கிறோம், நடிச்சுட்டே வந்து டைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளையும் கரெக்ட் பண்ணி நமக்கு பயங்கர எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த திருவா ராஜா வந்து இனி வர இயக்குநர்களாம் வந்து அவரை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்பவும் கமர்ஷியலாக அப்படிலாம் பண்ணாமல் ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய திறமை வந்து ராஜா சாருக்கு இருக்கு. சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நம்மளுடைய இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நடிச்ச ஒரே ரத்தம் படத்துக்கு நான் அசட்டா ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா எனக்கு இருக்கு. அதான் என்னவோ தெரியல, சூரியகாந்தி படம் அமைஞ்சிருக்கு. எனக்கு திருவாரூர்லேருந்து வந்தனால இந்த சிறப்பு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு, சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்க. இந்த சூரியனும் சூரியகாந்தும் திரைப்படத்தோட எல்லாமே மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் தான், எல்லாமே நடித்தவங்க எல்லாருமே. அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னா சூரியன் கேரக்டரோட அம்மாவை நடித்தவங்க. இவங்க பேர் வந்து வர்ஷா. இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அதில் வந்து விமல் சாருடைய காம்பினேஷனில், யோகி பாபு காம்பினேஷன் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அந்த படத்தில் விமல் சாருடைய மதரா வந்து அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், சரி ஓகே, ஒரு நல்ல மதுரைக்காரங்க வேறு பேசு, அதனால் வந்து இந்த நம்ம படத்துக்கு இவங்க தான் மதுரை அப்பயே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு நடிக்க வச்சேன். மதுரைக்காரங்க அப்படின்றனால வந்து அந்த ஸ்லாங் எல்லாமே ஒரு எக்ஸலண்ட்டாக வரும். வெல் எக்ஸ்பீரியன்ஸு டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு. வர்ஷா, அவங்க இந்த படத்தில் நீங்கள் நடிச்சதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். என்னோட பேர் வர்ஷா. என்னோட சொந்த ஊர் வந்து பழனி. அதனால தான் என்னோட ஸ்லாங் பார்த்து தான் சார் வந்து இந்த படத்தில் என்ன புக் பண்ணார். இந்த படத்தில் நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே டக்குன்னு நடந்துச்சு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கிட்ட மயிலம் கிட்ட நடந்துச்சு. சிவனடியார்கள் நிறைய உதவுனாங்க. எல்லாமே அவங்களாம் ஊர்க்காரங்களாம் வந்து உதவுனாங்க. நிறைய ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. யாருமே ஒரு சினிமாக்காரன்னு இதாக பார்க்கல. அங்கே போய் யார் வீட்டு கேட்டாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாமே அந்த மாதிரி நடந்துச்சு. இந்த படத்தில் நடிக்கும் போதே பார்த்தா நம்ம ஒரு சில சீனில் அழுதுட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தது. டப்பிங் பேசும்போது அப்புக்குட்டி சார் சீன் பார்த்தேன். டைரக்டரா நீ எப்படா டைரக்டர் ஆவ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிற அந்த சீன் உண்மையாக ரொம்ப எழுதிட்டேன். ரொம்ப காமெடியாக இருந்தது. நான் அந்த படத்தில் நடிச்சதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாட்டும் நல்லா வந்திருக்கு. ஏஎல் ராஜா சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியாதவங்களே யாரும் கிடையாது. நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கீங்க. இந்த படமும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையவும் சார். கண்டிப்பாக அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவோட அம்மாவா பண்ணணும், சூரியன் கேரக்டரோட அம்மா பண்ணணும். அப்போ அதில் வந்து இந்த ஜாதியை பற்றி நீங்கள் பேசும்போது செருப்புனா அது வாசலில் தான் கிடக்கணும். ஆமாம். யாராவது செருப்பு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விடுவாங்களா? அது மாதிரி அந்த ஜாதிக்காரன்னா அவன் அங்கே தான் நிற்கணும். அது நீங்கள் எல்லாமே இப்போ சொல்லிட்டு தெரியாது. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். அது அந்த சீன்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சிம்மராஜன் அவர் பேர் ராஜசிம்மன் சார், அவரோடலாம் நடிச்சது ரொம்ப ரொம்ப அருமை. ஆனால் படம் வந்து சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாட்டு சீனு, அந்த நேச்சுரல் சீன்ஸு, அந்த ஓட்டு வீடுகள், எல்லாரோடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து மொத்தத்தில் நல்லா வந்திருக்கு. மக்கள் எல்லாரும் இதை தேட்டரில் பார்த்து சிறந்த வெற்றி படமாக அமைகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உண்மை இருக்குது, அதில் விஷயம் இருக்குது. எந்த ஒரு பொருளுமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணாதான் ஜெயிக்கும். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக வாய் வழியாக வரும்போது ஜெயிக்கும். அது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை சார். கண்டிப்பாங்க. அதுங்க வர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் ஜாதி வசதின்னு பேசியிருப்பாங்க. பின்னாடி அதை அப்படியே ஃபீல் பண்ணி இல்லை இதை தாண்டி ஜாதியை தாண்டி நம்ம ஒரு மனிதனம் இருக்குங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் அவங்க கேரக்டர் நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான லொக்கேஷன்ஸ் எல்லாமே, லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். இல்லை மேம், பிரச்சனை பண்ணல. என்ன கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு அந்த
அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஹீரோயின் கேரக்டர் அவங்க அப்பா கேரக்டர் தான் வந்து செருப்பு தைக்கிற நடிச்சிருப்பாங்க. செருப்பு தைக்கிறோடைய பொண்ணு தான் ஹீரோயின் கேரக்டர். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஆதிக்கம் உள்ளவர்கள் வந்து அவங்க வந்து அடிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள்லாம் வந்து வில்லன் குரூப்லாம் போய் அடிக்க போயிட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை நடந்தது. ஸோ எல்லாமே இந்த சீனோட எதார்த்தமான சீனோட ஒன்றி போய் தான் மக்கள் வந்து பார்த்தாங்க. கதைய தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு இது சொல்லிடுங்க சார். படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆ. ஆகுது. க்ளோசிங் சொல்லிடுங்க. ரெடி அப்புறங்க இந்த சூரியனும் சூரியகாந்தியும் படம் வந்து இந்த மாதம் 9ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லாரும் பெரிய படத்துக்கு கொண்டு போய் 1000 2000 செலவு பண்ணி பண்ற பார்க்குற மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன படம். ஆனால் நிச்சயமா உங்களுக்கான படம் இது. காமெடியாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், சண்டை காட்சி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய படம். ஒரு நல்ல கருத்துள்ள படம். இது எல்லாரும் போய் சேரணும்னா நீங்கள் மக்களை நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்துக்கு. நன்றி.